Hi Murali Tech Videos, please watching, like video, comment, share, subscribe. நம்ம பார்க்க போகிற லேப்டாப் பார்த்தீங்கன்னா டெல்லு லேப்டாப்பு லேட்டிடியூடு E7470. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா நாட் சார்ஜிங் ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம இந்த போர்டை வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இந்த நாட் சார்ஜிங் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து சார்ஜிங் போர்ட்டு வந்து ப்ராப்ளம் ஆகி ஷார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சார்ஜிங் போர்ட்டு ஃபுல்லாகவே டேமேஜு. இது டேமேஜ் ஆகி போர்டு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பின் எல்லாமே உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கு, ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சு போயிருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இந்த எரிஞ்ச இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சீல்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து மைனஸ் வருது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்குது. இந்த இடம் எரிஞ்சு வச்சு. இது வந்து இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா BD6, அது பக்கத்தில் BD7. இது ரெண்டோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டயோடு மாதிரி ஒர்க் பண்ணுது. டயோடு மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸுக்கும் மைனஸும் இடையில வந்து அந்த சப்வோல்ட் கரண்ட்டை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மைனஸ் ஆகிட்டு ஓகேங்களா. இது ரெண்டும் ஒரு லீடர் சேர்ந்தது தெரியுது ஓகேங்களா. இது டயோடு மாதிரி தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுது. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் இருக்குது. மீன் ஷார்ட்டு கிடையாது, இது ரெண்டும் ஒரே இதில் சால்ட்ரு பண்ணியிருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து 3 வோல்ட்டுக்காக போட்டிருக்காங்க, சம் கரண்ட்டுக்காக 3 வோல்ட்டுக்காக போட்டிருக்காங்க. அதேமாரி இந்த லீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நான் எர்த்து. இந்த எரிஞ்சு போன லீடில் வந்து இது இந்த கான்டாக்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், எர்த்து ஓகேங்களா. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆக்சுவலி வந்து நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்ராக் எல்லாமே எரிஞ்சிருச்சு. ஸோ இதில் சால்ட்ரு பண்ணாலும் இங்கே வந்து ப்ராப்ளம்னா இப்போ வந்து நம்ம போர்டை செக் பண்ணுவோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ சார்ஜிங் ப்ராப்ளம், சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். ஓகே, பவரை கனெக்ட் பண்ணியாச்சு. லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் போடுவோம். வந்து சார்ஜிங் பர்சன்டேஜ் பார்ப்போம். சார்ஜிங் சிம்பிள் ஆகுது. சார்ஜிங் ஆகுது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். 61% காட்டுது. இப்போ வந்து 1% இன்க்ரீஸ் ஆகணும். ஆனிச்சுன்னா நம்ம பண்ண இது வந்து சக்ஸஸ் தான். பார்ப்போம். 1% 62 வந்துடுச்சு உடனே. இப்போ சார்ஜிங் ஆகுது. ஸோ போர்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 64% ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண இது வந்து சக்ஸஸ்ஸு. லேப்டாப் ஓகே ஆயிடுச்சு. Thanks for watching, like video, comment, share, subscribe.